ஒரு மாதம் போதும். ம். பாமகவிடம் ஒரு மாதம் ஆட்சியை கொடுத்தால் போதும், தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் பழக்கத்தை ஒழித்து காட்டுவோம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னதா இதை வந்து போட்டிருக்காங்க. ஆமா. உண்மையிலே ஒரு மாதம் ஆட்சி என்கிட்டயே கொடுங்கங்க, என்கிட்டயே கொடுங்க. அவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க, அதனால அதை விட வேகமாக செயல்படுத்த முடியும். 200 வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்றாரு. 2026 தேர்தலை அவ்வளோ கர்வம் ஸ்டாலினுக்கு ஆகாது. எல்லாரும் அவங்கவுங்க கர்வத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு அமைச்சர்களும் அவங்கவுங்க வாரிசுகளை உள்ள இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாமக தன்னோட கர்வத்தை எப்பவுமே காட்டாம இருப்பாங்க. பாமக தன்னுடைய கர்வத்தை எப்போ காமிப்பாங்க? பாமகக்கு எப்பயுமே தலைக்கணம் வராது. தலைக்கணம் வரதா இருந்தா இவ்வளோ வேலை வந்ததுக்கு என்னைக்கோ வந்திருக்கணும். மேம், நீங்கள் ஜாதியவே ஒரு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் சொல்கிறீங்க, கர்வத்தையுமே அந்த மாதிரி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம்ல? கர்வம் என்றைக்குமே பாசிட்டிவாகவும் வரப்போகிறதில்ல. ஜாதியும் தான் மேம். ஜாதியாக இருந்தாலும் சரி, இனமாக இருந்தாலும் சரி, மொழியாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே நீ எங்கே பற்று வைக்கிற, எங்கே விடுறேங்கிறது. நான் வந்து முற்றுந்தர முடிஞ்ச மேலாம் நான் யோசிக்கலாம், எதுலேயுமே நான் பற்று வைக்க மாட்டேன்னு. ஆனால் நான் சாமானிய ஒரு வகுப்பில் வந்து 60 மாணவன் இருக்கேன்னா 60 மாணவனுக்கு சேர்ந்த ஒரு பாடம் தான் நான் கொடுக்குறோம். 60வது ரேங்க் வாங்குறவனு இருப்பான், முதல் மதிப்பெண் வாங்குறவனு இருப்பான். நான் முதல் மதிப்பெண் வாங்குறவனுக்காக பாடம் எடுக்க முடியாது, அவனுக்கு சேர்த்து எடுக்கணும். அப்போ நான் இதில் நான் இந்த பெருமிதமும் அவனுக்கு சொல்லணும், எந்த இடத்துல வெறியாகிறதையும் நான் சொல்லணும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.